ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நிவேதா விராஜ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சிஸ்டரோட மேரேஜ்க்காக பர்ச்சேசிங் தாங்க பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து போத்தீஸ் போயிருந்தோம். இவருக்கு வந்து ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு அந்த ஷர்ட் கலர் வந்து எந்த கலருமே இல்லை. நாங்களும் நிறைய கடைக்கு போகிறோம், அப்பு போகிறோம், ராம்ராஜ் போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராஜின் தஸ் தான் போய் வாங்கியிருந்தோம். அங்கே தான் அந்த கலர் ஷர்ட் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு என்னோடய சாரீக்கு மேட்சாக அவருக்கு ஷர்ட் வாங்கணும். ஸோ சாரீ வந்து காமிச்சு அதே மாதிரி ஷர்ட் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் பானிபூரி இல்லை. ஸோ நாங்கள் வந்து காளான் பூரி தான் வாங்கியிருந்தோம். ஸோ காளான் பூரி பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய வந்து அந்த ரசம்லாம் போட்டு காளான் பார்த்திங்கன்னா நிறைய போட்டு கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தாங்க எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போயுமே அங்கே தான் வாங்குவோம். ஸோ அந்த கடையில் போயிட்டு காளான் பூரி ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி டேரெக்டாக பெட்ரோல் பங்க் போயிட்டோம். ஸோ பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபோட்டோகிராஃபரை. ஸோ அதையும் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இப்போ வந்து பிரிக்க போகிறோம். ஸோ நாங்கள் சொன்ன ஃபோட்டோ தான் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எனக்கு. ஸோ வந்து ஒரு வழியாக ஃபோட்டோ ஃப்ரேமை போய் வாங்கிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆகி இப்போ தான் வந்து எங்களுக்கு ஆல்பம், ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே கையில் கிடச்சிது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் காய்ஸ், டாடா! ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம். எங்கள் மேரேஜில் எடுத்த ஃபோட்டோவே நாங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டோம். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நேரமாக உட்காந்து ஃபோட்டோ ஃப்ரேமை 2 பேரும் பார்த்துட்ருந்தோம். பிகாஸ் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரேமு. ஸோ வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து எங்களுக்கு மேரேஜுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என்னோடய சிஸ்டர் மேரேஜ்க்காக நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து காரைக்குடி கிளம்பியாச்சு. ஸோ வந்து டேரெக்டாக ட்ரெயின் இல்லை. ஸோ விழுப்புரம் போய் தான் போகணும். ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயின் வந்து அன்ரிசர்வ்டில் தான் போயிருந்தோம். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ ட்ரெயினும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகுது. ஸோ அங்கேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, பாண்டியிலேருந்து விழுப்புரம் போகிறோம். விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு 6:05 or 6:10 ஐ திங்க். ஸோ அன்றைக்கி வந்து எங்களுக்கு ட்ரெயின், அந்த டைமில் வந்து எங்களுக்கு ட்ரெயின். ஸோ நாங்கள் இப்போ வந்து விழுப்புரம் வந்துவிட்டோம். ஸோ விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ட்ரெயின் வந்து 6 o'clock மேலே தான் வரும். செம்மையாக பசிச்சு சொல்லிட்டு சம்சா வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ வந்து அதுவுமே வந்து நாங்கள் அன்ரிசர்வ்டு தான் நாங்கள் ஏறியிருந்தோம் ட்ரெயினை. எங்களுக்கு ரிசர்வ்டு புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா காரைக்குடிக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு போயாச்சு. நைட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த கால்லாம் ஊனி கொட்டாயெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ வந்து அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து கீழே ஓடி வந்தாங்க எங்களை பார்த்தோன்னே. ஸோ தங்கச்சியோட மேரேஜ் அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அன்றைக்கி. ஸோ வேகமாக வந்து மேலே போயிட்டு பார்த்தா சிஸ்டர் வந்து உள்ளே வந்து மெஹந்தி போட்டுட்ருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஸோ அவங்க வந்து மெஹந்தி போட்டுட்ருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து நாங்கள் 3 பேருமே வெளியே கிளம்பிட்டோம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பர்ச்சேஸ்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க சிஸ்டர். சரி, நம்மளும் அப்படி வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போது நாங்கள் 3 பேரும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து வாட்ச் வாங்க போகிறோம். ஸோ அவங்க 2 பேருக்கும் வாட்ச் வாங்கலான்னு சொல்லிட்டு செக்காரே பேக்கரி இருக்குது இல்லையா, ஸோ அந்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து வாட்ச் கடைக்கு தான் நான் போயிருந்தேன். ஸோ அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நல்லா இருந்தது. வாட்சஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அவங்களே வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து வாட்ச் 2மே வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கடை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்கால பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க உங்களுக்கு ஷாப்போட நேம் வந்து ராபி வாட்சஸ். ஸோ அந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து பேக் வாங்கணும்னு சொன்னாங்க பொண்ணு. ஸோ ட்ராலி வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து அங்கேயும் போயிட்டு பேக் ஷாப் போயிட்டு
நாங்கள் உள்ளே பார்த்துட்ருந்தோம். ட்ராலிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹேண்ட்பேக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அந்த கடையில். எல்லா விதமான ட்ராலி, எல்லா விதமான பேக், ஹேண்ட்பேக், பர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ பர்ஸ்லாம் பாருங்களேன், இந்த எமோஜி பர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து நிறைய கலர்ஸ்லேயும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த பர்ஸ் பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் வாங்கலை. ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க. இந்த பர்ஸ் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். இன்னொரு பர்ஸ் பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பர்ஸஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே நான் கொஞ்சம் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ட்ராலி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சும்மா சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு பேக்காக. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வாங்கிட்டோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா குக்கி மாதிரி ஒரு பொம்மை இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காரைக்குடியிலே ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து கல்லுக்கட்டி. ஸோ அந்த கல்லுக்கட்டியில் ஒரு முக்கியமான கடை என்னென்னு பார்த்திங்கன்னா ராமலிங்கா ஸ்டோர்ஸ். ஸோ இந்த கடை வந்து காரைக்குடியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். பாப்பா வந்து சில பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போயிட்டு அவளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணும். பேங்கிள்ஸு, நெயில் பாலிஷ் இந்த மாதிரிலாம் எதுவும் சம்திங் வாங்கினா. ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆகிடுச்சு. டைம் வந்து கிட்டத்தட்ட 2 மேலே ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் ஷாப் தான் போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்திங்கன்னா நியர் பெரியார் ஸ்டாச்சு கிட்ட தான். அங்கே போயிட்டு பழமுதிர்ச்சோலையில் போயிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸை வந்து ஆர்டர் போட்டோம். சரியான பசிங்க, வெயில் வேறு. ஸோ வந்து உள்ளே போய்ட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு 3 பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சைடு கேப்பில் நாங்கள் வந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் 3 பேர் என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா பொமக்ரேனட் ஜூஸ் தான். ஸோ அதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். யுவா வந்து பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஜூஸ் குடிச்சதே பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. நல்லா கூலிங்காக இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பேசிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி ஜங்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா என்னோடய பைக் வந்து இங்கே இருந்தது இல்லையா, ஸோ அதை வந்து பாண்டிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி லக்கேஜில் போடலான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக வந்திருந்தோம். ஸோ இவா போய் கேட்க போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். சரியான வெயிலுங்க. ஸோ அவர் போய் கேட்டு வந்துட்டார். ஸோ சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து லக்கேஜில் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மேலேயே ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து சாப்பிடவே இல்லை. மார்னிங் வந்து 10 வந்து கிளம்பி வந்தோம் இல்லையா. ஸோ முக்கியமான பிளேஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ், டாக்டர் விஎல் ராமநாதன் காலேஜ். ஸோ இந்த காரைக்குடியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த காலேஜ் தான் நான் படித்தேன். ஸோ அங்கேருந்து அப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் காலேஜ் ரோடு வழியாக வந்து போயிட்டுருந்தோம். என்ன பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அங்கே நிறைய ஒர்க் இருக்குது, மேரேஜ் ஒர்க் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீட்டுக்கு போனோடனே சிஸ்டர் வந்து குளிச்சுட்டு அவங்களுக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்காக வந்து பார்லர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம மற்ற ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முறுக்கு அதிரசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தில் நம்ம வச்சு கொடுக்கணும். அதாவது அண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கும், அப்புறம் வந்து குடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிரசமும் வச்சு கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து லட்டு வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் தான் எனக்கு முக்கியமான ஒர்க் இருந்தது. ஸோ வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் நாங்கள் பண்ணலை, ஆர்டர் தான் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பாக்ஸில் நீட்டாக வந்து பேக் பண்ணி வந்திருந்தது. ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தா என்னோடய சிஸ்டர் வந்து நெயில் வந்து என்கிட்ட காமிச்சாங்க. சூப்பராக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே வேறு லெவலில் இருந்தது. ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ வந்து முறுக்கு, அதிரசம் அதெல்லாம் வந்து நான் வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஓகே அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து முறுக்கு. ஸோ எங்களோட காரைக்குடியில் வந்து செட்டிநாடு பலகாரமில் வந்து முறுக்கு, அதிரசம், சீடை, தட்டை இதெல்லாம் எப்போவுமே ஃபேமஸ். ஸோ கல்யாண பொண்ணுக்கு நாங்கள் கொடுத்து விடணும்.
ஸோ இதெல்லாம் எடுத்து நான் அண்டாவில் வந்து அடுக்கிட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா. ஸோ அதெல்லாம் பார்த்து அடுக்கணும், எதுவும் உடஞ்சிராமல் நீட்டாக வந்து அடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதிரசத்தை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பீஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா ஜூஸியாக இருந்தது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. முறுக்கும் வந்து நல்லா பொறு பொறுன்னு நல்லா இருந்தது. இப்போ வந்து அதிரசத்தை அடுக்கலாம். ஸோ அதுவும் நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதிரசத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு சாப்பிடணுன்னு. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது, சாஃப்டாக. ஸோ அதுவும் அடுக்கி நாங்கள் வந்து உள்ளே ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக அந்த அண்டா வந்து நிரம்புற வரைக்கும் நம்ம வந்து குடமும் அண்டாவும் வந்து ஃபுல்லாக நிரம்பணும். ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு படுக்கலாம். ஏன்னா காலையில் மேரேஜ். ஸோ வந்து சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். நானே வந்து வெளியே சாப்பிட்றதுக்காண்டி வந்திருந்தோம். ஸோ அதில் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஜாங்கிரி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து செட்டிநாடு குழிப்பணியாரம், சப்பாத்தி, என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் வந்து ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் ஊத்தாப்பம் இருந்தது, சாம்பார் சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேரும் நல்லா சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு வந்து தூங்கலான்னு போனால் கையில் மெஹந்தி வைக்கல. கடைசியில் பார்த்தா கல்யாண பொண்ணே வந்து எனக்கு மெஹந்தி வைக்க வந்துட்டாங்க. சரி நான் வச்சு விட்றவா அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் நைட்லாம் தூங்கவே இல்லை. அவங்க வந்து எனக்கு மெஹந்தி வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சிம்பிளாக போடு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு தூங்கிட்டோம். மேரேஜ் வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.